உஷா, மூர்த்தி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டா, அது ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அவள் பணத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. அவள் எதுக்கு பண்ணா இப்படின்னு எதுவுமே தெரியல, அவள் நிறைய பணம் வச்சுருப்பா போல் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அதுக்கு பவானியோட வீட்டுக்கார் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணத்தை திருப்பி கொடுக்கறதுலேருந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த பொண்ணு இதை விட பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் எனக்கும் தெரியுது. கொடுத்த பணத்தை வேணான்னு சொல்கிறது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தை வேறு எங்கேயும் ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க. சரி நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷா போகிறாங்க. 2 பேருமே போயிட்டு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கேட்குறாங்க, அத்தை வேறு நல்ல செயின் வாங்கியிருக்காங்க, சூப்பராக வாங்கியிருக்காங்க, அது எனக்கு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன், யாருக்கும் கிஃப்டாக தான் கொடுப்பாங்க, என் கழுத்தில் தானே வச்சு பார்த்தாங்க அழகாக இருக்கான்னு, அப்போ எனக்கு தான் அந்த செயின் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. உள்ள ஜெயா வராங்க. வந்தவொடனே எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க, நான் வந்து இந்த ஜுவல்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. செயின் டிசைன் மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செயின் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இந்த செயினை நான் பிரீத்திக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உஷாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் கூட போனால் செயின் வாங்கினா இவங்க என்ன அப்படி அந்த பிரீத்திக்கு தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே வா பிரீத்தி, இந்த செயினை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு ஆண்டி, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. இங்கே பாரு பிரீத்தி, ஒரு வாட்டி கச்சேரி நடக்கலை, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி பணம் எல்லாமே நீ தான் செலவு பண்ண, அது எல்லாமே அந்த நேரத்துக்கு பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அதுக்கான ஒரு சின்ன கிஃப்டாக தான் இதை நான் தரேன், கண்டிப்பாக அந்த செயினை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு விடுறாங்க. பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக போட்டுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே உஷாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஐயோ ஐயோ ஐயோப்பா, எப்படி பாரா செயினை வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க உஷா. என்ன பண்ணுறதே தெரியலையே, நான் ஆசைப்பட்டு பார்த்த செயின் அவளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வந்து பணத்துக்கே ஆசைப்படலை, அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டோன்னே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே பயங்கரமாக கோவம் வருது உஷாவுக்கு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளோ எவ்வளோ காசாயிருக்கும் தெரியுமா, 1,00,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், 1,00,000க்கு மேலே ஆயிருக்கும், என்னன்னே தெரியலையே, மொத்தமாக அவளுக்கு போயிடுச்சு, தங்கம் எவ்வளோ இப்போ ஒரு பவுன் விற்கிது, அதுவா அது 50,000க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறார். 50,000க்கு மேலே போயிடுச்சு, 1,00,000 ரூபா, அப்பா, அத்தை எப்படி கொடுக்குறாங்க பார்த்தியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உஷா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியும், நான் தான் சொன்னல, அவள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்குறா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பவனியோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மூர்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பொன்னி பிரீத்தி எல்லாரையும் விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. அந்த செயினை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கே செயின், அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பவானி எல்லாருமே பார்க்குறாங்க. நல்லா இருக்குது செயின், சூப்பராக இருக்குது, உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட சொல்கிறாங்க. பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சக்தியும் பார்க்குறாரு. நல்லா இருக்குது பிரீத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா எல்லாருமே பார்க்குறாங்க. சந்திரசேகர் எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்பா, ஒரு வழியாக ஜெயா ஆண்டி